ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு வேதாந்த சேனல். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, யூடியூப் வீடியோக்கு கீழே சார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக வந்துட்டே இருக்கு சார், அது ஏதாச்சும் அவாய்ட் பண்ணுறது ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்கள் சார், எப்படி சார் நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் அடுக்கு மேலே அடுக்காக இந்த ஒரு சஜஷனையும் வச்சுட்டே இருந்தீங்க, இந்த மாதிரி கேள்வியை வச்சுட்டு இருந்தீங்க. அதுக்கு சொல்யூஷன் தர விதமாக தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ அப்படின்றது பண்ணுறோம். இது மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய எழுத்து பிழைகளை நீங்கள் கம்மி பண்ணலாம். அது மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கேன், விதிகள் இதெல்லாம் தமிழில் விதிகள், இது பண்ணால் இது வரக்கூடாது, இது இருந்தால் இது வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சில விதிகள்லாம் கொண்டு வச்சிருக்கேன். இதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்றது கம்மியாகும். பார்க்கலாமா? பார்க்கறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பட்டனை உடச்சிருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, வல்லினம், மெல்லினம், இடையினம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லின எழுத்துக்கள் என்னென்ன இருக்கு, மெல்லின எழுத்துக்கள் என்ன இருக்கு, இடையின எழுத்துக்கள் என்ன இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். வல்லினம் அப்படின்னா கசட தபர அப்படின்னு சொல்லுவோம். மெல்லினம் அப்படின்னா எங்கன நமன. அடுத்து இடையினம் அப்படின்னா எரட வளல அப்படின்ற எழுத்துக்கள் இருக்கு. இதுக்கு மேல புள்ளி வச்சோம் அப்படின்னா அதை மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மேல புள்ளி வச்சா அதை மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அப்படி புள்ளி வைக்கல அப்படின்னா வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள், புள்ளி வச்சா வல்லின மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப வல்லினம்ன்றது என்னன்னா கசட தபர, மெல்லினம் அப்படின்றது என்ன எங்கன நமன, இடையினம் அப்படின்றது என்ன எரள வளல. இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த 18 எழுத்துக்களை நீங்க ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கணும். என்னென்ன வார்த்தை இருக்கு, என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரியணும். வல்லினம் கசட தபர, மெல்லினம் எங்கன நமன, இடையினம் எரள வளல. ஓகேவா? இந்த 3 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகுதா? ஓகே. அடுத்துக்கு அப்புறம் என்ன சார் அப்படின்னா, வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கசட தபர அப்படின்னு இருக்கு. அதுக்கு மெய் எழுத்துக்களா வச்சோம் அப்படின்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இந்த வார்த்தை வருதா, இந்த எழுத்துக்கள் அப்படின்றது வருதா? வல்லின எழுத்துக்கள் முதல் எழுத்தாக வராது. எங்கேயுமே எழுதும் போது வல்லின எழுத்துக்கள் முதல் எழுத்தா வராது. இக்கோ இல்ல இச்சோ, இட்டோ, இத்தோ, இப்பு, இரு, இது எதுவுமே என்னாகாது, முதல் எழுத்தா வராது. இப்ப பாருங்களேன், எக்ஸாம்பிளுக்கு பிரியா அப்படின்றத எழுதுறாங்க, ஃபர்ஸ்ட் எழுத்து இப் அப்படின்னு வராது, பிரியா அப்படின்னு வராது. ஓகேவா? எப்படி வராது, பிரியா இப்பு அப்படின்றது வரவே வராது. ஓகேவா? இதுதான் பாருங்களேன், வல்லின எழுத்துக்கள் முதல் எழுத்தா வராது. அப்ப இப்படி வராது, பிரியா அப்படின்றது வராது. அதே மாதிரி கிரீடம் அப்படின்னு எழுதுவாங்க. கிரீடம் அப்படின்னு எழுதுவாங்க, ஃபர்ஸ்ட் எழுத்து இக் அப்படின்றது கண்டிப்பா வராது. ஓகேவா? அப்ப வல்லின எழுத்துக்கள்ல இந்த எழுத்துக்கள் என்ன ஆகாது, முதல் எழுத்துக்களா வராது. வல்லின எழுத்துக்கள் என்ன பண்ணுது, மொழிக்கு முதல்ல இந்த எழுத்துக்கள்லாம் வராது. கிளியர் ஆகுதா? இந்த மாதிரி வரக்கூடாது. அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா விதிகள். இந்த விதிகள் படி இந்த எழுத்துக்கள்லாம் வரக்கூடாது. இந்த எழுத்துக்கள்லாம் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும். ஓகேவா? அப்ப வல்லின எழுத்துக்கள்ல முதல் எழுத்தா வராது என்னது, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. அப்படி வந்துச்சு அப்படின்னா அது நம்ம மொழி சொல் கிடையாது, அது பிறமொழி சொற்கள், அது தமிழ் மொழியே கிடையாது. அது என்னது, பிறமொழி சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்துக்கப்புறம் என்ன சார் அப்படின்னா, வல்லின எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியிலும் வராது. அதே மாதிரி வல்லின எழுத்துக்கள் என்ன பண்ணது, மொழிக்கு பின்னாடியும் வராது. இப்ப பாருங்களேன், இக்குன்னு இருக்கா, மார்க், 10 மார்க் அப்படின்னு வருதா, இது என்னது, நம்ம மொழி சொல் கிடையாது. இது எல்லாமே என்னது, பிறமொழி சொற்கள், தமிழ் மொழி சொல் கிடையாது. தமிழ் மொழி சொல்ல இந்த வார்த்தைகள் பின்னாடி வராது. வல்லின எழுத்துக்கள் இந்த 6 இருக்குல்ல, இது மொழிக்கு பின்னாடி வரவே வராது. மார்க் அப்படின்றது வராது, 10 மார்க் அப்படின்றது வராது, மார்ச் அப்படின்றது வராது. என்னது இது, இதெல்லாம் பிறமொழி சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. கிளியர் ஆகுதா? இதெல்லாம் என்னது, பிறமொழி சொற்கள் இதெல்லாம். ஓகேவா? அப்ப வல்லின எழுத்துக்கள் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, அது 6 என்ன பண்ணுது, மொழிக்கு பின்னாடியும் வராது, மொழிக்கு முன்னாடியும் வராது. ஓகேவா? அப்ப என்ன பண்ணக்கூடாது, எழுதும் போது இந்த வார்த்தையை முன்னாடி போட்டு எழுதக்கூடாது, இந்த வார்த்தையை எழுத்த பின்னாடி போட்டு எழுதக்கூடாது. புரியுதா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன சார் அப்படின்னா, இட்டு, இரு அடுத்து ஒற்றெழுத்து வராது. இட்டு அப்படின்ற எழுத்து தொடர்ந்து இரு அப்படின்ற எழுத்து தொடர்ந்து ஒற்றெழுத்து அப்படின்றது வராது. பாருங்களேன், இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, அதை எழுத்த தொடர்ந்து என்னது வராது, ஒற்றெழுத்து அப்படின்றது வராது. இப்ப பாருங்களேன், காட்சி அப்படின்றது இருக்கா, எப்படி எழுதுறாங்க அப்படின்னா காட்சி இச்சு போட்டு எழுதுறாங்க. அப்படி வந்துச்சுன்னா என்னது, அது தவறானது. ஏன், இட்டு அல்லது இரு எழுத்து ஒற்றெழுத்துனா என்னது, அதுக்கு இனமான மெய்யெழுத்து. மெய்யெழுத்து வராது. இப்ப பாருங்களேன்,
காட்சி அப்படின்னு இருக்கா, அப்ப இச்சை தொடர்ந்து என்னது இட்ட தொடர்ந்து மெய்யெழுத்து அப்படின்ற வராது. இப்ப பாருங்களேன், காட்சி அப்படின்றது தான் சரியானது, இது தவறானது. புரியுதா? அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், இயற்கை, இந்த இரு எடுத்துப்போம். இயற்கை அப்படின்னு இருக்கா, அதுல இக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. என்னது இரு அடுத்து என்னது ஒரு ஒற்றெழுத்து அப்படின்றது வராது, அப்ப இது தவறானது. அப்ப என்னது இயற்கை அப்படின்றது தான் சரியானது. அடுத்து இங்க பாருங்களேன், செயற்கை அப்படின்னு இருக்கா, இரு தொடர்ந்து ஒற்றெழுத்து அப்படின்றது வராது, சோ இது தவறானது. செயற்கை அப்படின்றது சரியானது. முயற்சி, அதை சில பேர் எப்படி எழுதுறாங்க, இச்சு போட்டு எழுதுறாங்க, அது தவறானது. முயற்சி அப்படின்றது தான் சரியானது. புரியுதா என்ன சொல்ல வரேன் அப்படின்றது? மறுபடியும் சொல்ற ஒரு வாட்டி பாருங்க. வல்லின எழுத்துக்களை இந்த இட்டு இரு அந்த எழுத்துக்களை தொடர்ந்து ஒற்றெழுத்து வராது. ஒற்றெழுத்துனா ஒண்ணும் இல்ல, மெய்யெழுத்துக்கள் வராது. இப்ப பாருங்களேன், காட்சி அப்படின்னு இருக்கு, இட்டுக்கு அப்புறம் இச்சி சில பேர் போடுறாங்க, அப்படி போடக்கூடாது, அப்படின்றதே தவறானது. காட்சி அடுத்த ஒற்றெழுத்து வராம இருக்கிறது தான் சரியானது. அடுத்து இயற்கை, இயற்கையில இக்கு இரு தொடர்ந்து ஒற்றெழுத்து அப்படின்றது வரக்கூடாது, அது தவறானது. இயற்கை அப்படின்றது சரியானது. இப்ப பாருங்களேன், செயற்கை இரு தொடர்ந்து ஒற்றெழுத்து அப்படின்றது வரக்கூடாது, அடுத்து செயற்கை அப்படின்றது தான் சரியானது. முயற்சி இச்சு வரக்கூடாது, சோ இது தவறானது. இச்சு வராம எழுதுறது தான் சரியானது. புரியுதா? நீங்க எழுதும் போது இந்த பிரின்சிபல் எல்லாம் யூஸ் பண்ணி எழுதினாதான் என்ன ஆகும், கரெக்டா உங்களால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுத முடியும். புரியுதா? அடுத்து போலாமா? அதுக்கப்புறம் என்ன சார் அப்படின்னா, வல்லின எழுத்துக்கள்ல இக்கு இச்சு இத்து இப்பு ஆகிய 6 வல்லின எழுத்துக்களுக்கு ஆகிய 4 வல்லின எழுத்துக்களுக்கு இனமான உயிர்மை எழுத்தே வரும். அதுக்கு இனமான உயிர்மை எழுத்து தான் வரும். இப்ப பாருங்களேன், காக்கா கிக்கி குக்கு கே கை கொக்கோ கவ், அடுத்து என்னது சாசா சிசி சு சு சே சை சோ சோ சவ், அடுத்து என்னது தாத்தா தி 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 து தோ தே தை தோ தோ தவ். அந்த மாதிரி அதற்கு இனமான எழுத்து தான் வரும். எப்படி சார் அப்படின்னா, இங்க பாருங்களேன், காக்கை அப்படின்னு இருக்கா, எக்ஸாம்பிளுக்கு காக்கை அப்படின்னு இருக்கா, இப்ப இதுக்கு இக்கு இருக்கா, அதற்கு இனமான எழுத்து தான் வருது. பாருங்களேன், காக்கை, இக்கு தொடர்பானது கை, காக்கா கி கு கு கே கை வருதா, அப்ப அதுக்கு இனமான எழுத்து தான் இந்த இடத்துல வருது. சோ அப்ப என்ன ஆகும், வல்லின எழுத்துக்களுக்கு அந்த இக்கு இச்சு இத்து இப்பு அந்த 4 எழுத்துக்கள் எடுத்துக்கும் போது அதற்கு இனமான எழுத்துக்கள் தான் அது பின்னாடி வரும். இப்ப பாருங்களேன், கச்சை இச்சை தொடர்ந்து என்ன வருது, சை, சா சா சி சி சு சு சே சே சை சோ சோ சவ், என்ன வருது சை, சா வரிசையில சை அப்படின்றது வருதா, அப்ப இது கச்சை. இன்னொன்னு எழுதலாம், பச்சை அப்படின்னு எழுதலாமா? புரியுதா? அதை தொடர்ந்து என்ன வார்த்தை வராது, வேற எழுத்து வராது, அதற்கு இனமான எழுத்து தான் வரும். இப்ப பாருங்களேன், இக்கு இச்சு இத்துப்பு ஆகு வல்லின எழுத்துகளுக்கு இனமான உயிர்மை எழுத்து தான் வரும், அதுக்கு இனமான உயிர்மை எழுத்து தான் வரும். இதுல என்னது காக்கா கி கி கு கு கே கே கை கொக்கோ கவ், அதெல்லாம் என்னது உயிர்மை எழுத்துக்கள், அதற்கு இனமான உயிர்மை எழுத்துக்கள் தான் வரும். அடுத்து 10 அப்படின்னு இருக்கா, அது பாருங்களேன், இத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு, தூ அப்படின்றதா இருக்கு, தாத்தா தி தி தூ தூ தே தே தை தோ தோ தவ் வருதா, அப்ப என்னது இத்த தொடர்ந்து அதற்கு இனமான எழுத்து தான் வருது. அதுக்கப்புறம் பணப்பை, இப்ப தொடர்ந்து என்ன வார்த்தை வருது, பாப்பா பி பி பூ பூ பெப்பே பை போ 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 பை வருதா, என்ன பண்ணுது, அதற்கு இனமான எழுத்து தான் வருது. அப்ப இக்கு இச்சு இத்து இப்பு ஆகிய 4 வல்லின எழுத்துக்களுக்கு இனமான உயிர்மை எழுத்து தான் இந்த இடத்துல இடம்பெறும். இந்த பிரின்சிபல் புரியுதா, இந்த விதி புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? அடுத்து போலாமா? மறுபடியும் சொல்ற பாருங்க, இந்த இக்கு இச்சு இத்து இப்பு அந்த 4 ஆகிய வல்லின எழுத்துக்களுக்கு இனமான உயிர்மை எழுத்து தான் பின்னாடி வரும். என்ன சார் உயிர்மை எழுத்து அப்படின்னா, காக்கை, இக்கு அப்புறம் என்ன வருது, கை, அதோட கா வரிசையில் உள்ள வார்த்தை தான் அந்த இடத்துல இடம்பெற்றிருக்கு. பச்சை அல்லது கச்சை, இச்சுக்கு அப்புறம் என்ன வருது, அதற்கு இனமான எழுத்து தான் இடம் வருது, சா வரிசையில் உள்ள ஒரு வார்த்தை தான் இடம் வருது, எழுத்து தான் இடம் வருது. 10 இத்துக்கு அப்புறம் என்ன எழுத்து இடம் வருது, அதற்கு இனமான எழுத்து தான் இடம் வருது, தா தா தி தூ தூ வருதா, சோ 10. பணப்பை 10 அதற்கு இனமான எழுத்து தான் இந்த இடத்துல இடம் வருது. இப்புக்கு அப்புறம் என்ன வருது, பை அப்படின்றது வருதா, இங்க என்னது இத்துக்கு அப்புறம் தூ அப்படின்றது வருதா, உப்பு அப்படின்னு எழுதலாம். என்ன வருது, அதற்கு இனமான எழுத்து வருதா. இதான் என்ன சொல்றாங்க, வல்லின எழுத்துக்களுக்கு பின்னாடி இந்த இக்கு இச்சு இத்து ஆகிய வல்லின எழுத்துக்களுக்கு பின்னாடி அதோட இனமான உயிரெழுத்து தான் வரும் அப்படின்றத சொல்றாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் போலாமா? அதுக்கு அடுத்து என்ன சார் அப்படின்னா, அடுத்து இப்ப என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இட்டையும் இர்ரையும் எடுத்துக்கிறோம். பாருங்களேன், இட்டு அப்படி இல்லைன்னா இரு அது வந்துச்சுன்னா அதற்கு இனமான எழுத்துக்கள் இடம்பெறும். அது வந்து என்ன பண்ணுவோம், அதற்கு இனமான எழுத்துக்கள் இடம்பெறும். அதே மாதிரி இட்டு வந்தா க ச ப எழுத்து இடம்பெறும். ஓகேவா? இட்டு வந்துச்சுன்னா
கா சா ப எழுத்து இடம்பெறும். அப்படி இல்லை அப்படின்னா இட்டு இரு வந்துச்சுன்னா அதற்கு இனமான எழுத்து. போன வாட்டி எப்படி வந்து காக்கை அப்படின்னு பார்த்தோமோ இக்குக்கு அப்புறம் கை வந்துச்சோ அதற்கு இனமான எழுத்து வந்துச்சோ அதே மாதிரி இட்டு இரு வந்துச்சுன்னா அதற்கு இனமான எழுத்து வரும். இப்ப பாருங்களேன், வேட்டை அப்படின்னு இருக்கா, வேட்டையன் பார்த்தோமா, எல்லாரும் படம் பார்த்தோமா, அது மாதிரி இட்டுக்கு அப்புறம் என்ன வருது, டை அப்படின்றது. டாடா டி டி டூ டூ டே டை டோட்டோ டவ் வருதா. அப்ப ட வரிசையில் உள்ள அதற்கு இனமான ஒரு உயிர்மை எழுத்து தான் இடம்பெறுது. புரியுதா? அப்ப இட்டுக்கு அப்புறம் என்ன வருது, டை அப்படின்றதுதான் வருது. அப்ப அதற்கு இனமான ஒரு உயிர்மை எழுத்து தான் அந்த இடத்துல இடம்பெறுது. அப்ப இட்டு வந்துச்சுன்னா அதற்கு இனமான எழுத்து தான் இடம்பெறும், இரு வந்துச்சுனாலும் அதற்கு இனமான எழுத்து தான் இடம்பெறும். அடுத்து பாருங்களேன், பட்டம் இட்டுக்கு அப்புறம் என்ன வருது, டா தான் வருதா. பட்டம் அப்படின்றது என்ன, அதற்கு இனமான இட்டுக்கு இடமான அதோட உயிர்மை எழுத்து வருது. டாடா டி டி டூ டூ டே டை டோட்டோ டவ் வருதா. அடுத்து இப்ப பாருங்களேன், இட்டு எடுத்துக்கிறோம் பாருங்களேன், காற்று அல்லது கீற்று. இருக்கு அப்புறம் என்ன வருது, அதற்கு இனமான வார்த்தை, ராவோட அதற்கு இனமான எழுத்து தான் வருது. இருக்கு அடுத்து என்ன வருது, அதற்கு இனமான ஒரு உயிர்மை எழுத்து தான் இந்த இடத்துல இடம் வருது. அதுக்கப்புறம் என்னது, வெட்கம். இப்ப இங்க பாக்குறோம், ஓகேவா, இது இங்க பாருங்க, இட்டுக்கு அப்புறம் என்ன வருது, க வார்த்தை தான் வரும். இட்டுக்கு அப்புறம் என்னது, க தான் வரும், வெட்கம். அடுத்து என்னது, இட்டு வந்துச்சுன்னா சா வார்த்தையில இடம் வரலாம், மாட்சி. இட்டு வந்தா பா வார்த்தையில இடம், தட்ப வெப்பநிலை. இட்டுக்கு அப்புறம் என்ன வருது, பா வார்த்தை இடம் வருது. அப்ப 3 வார்த்தை எது இடம் வரும், இட்டு வந்துச்சு அப்படின்னா க ச ப எழுத்து இடம் வரும். இது புரியுதா? இட்டு வந்துச்சுன்னா என்ன வரும், க ச ப அந்த எழுத்துக்கள் இடம்பெறும். நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்களேன், இட்டு இரு வந்துச்சுன்னா அதற்கு இனமான எழுத்துக்கள் தான் இடம்பெறும். அப்ப பாருங்களேன், இட்டு வந்துச்சுன்னா வேட்டை, இட்டுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, டை வந்திருக்கா. அடுத்து பட்டம், இட்டுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, டே வந்திருக்கா. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, காற்று, இருக்கு அப்புறம் என்ன வருது, ட்ரூ வருதா. கீற்று, இருக்கு அப்புறம் என்ன வருது, ட்ரூ வருதா. இந்த பாயிண்ட் புரியுதா எல்லாருக்கும்? ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? அதுக்கப்புறம் இட்டு வந்துச்சுன்னா காசாப்பா எழுத்து இடம்பெறும். இட்டு வந்துச்சுன்னா என்ன வரும், காசாப்பா எழுத்து இடம்பெறும். பாருங்களேன், இட்டு வந்துச்சு அப்படின்னா காசாப்பா எழுத்து. அப்ப வெட்கம், இட்டு வருதா. இட்டுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, கா வந்திருக்கா. அதுக்கப்புறம் இட்டுக்கு அப்புறம் சா வருதா. இட்டுக்கு அப்புறம் மாட்சி, காட்சி. இட்டுக்கு அப்புறம் என்ன வார்த்தை வருது, சி வார்த்தை வருது. அப்புறம் இட்டு வந்தா பா வார்த்தை வரும், தட்பம். இட்டுக்கு அப்புறம் என்ன வருது, பா வார்த்தை இடம்பெறுதா. சோ இது என்னது, அப்ப இட்டு வந்துச்சுன்னா காசாப்ப எழுத்து இடம்பெறும், அல்லது இட்டு இரு வந்துச்சுன்னா அதற்கு இனமான எழுத்து தான் இடம்பெறும், வேற எந்த வார்த்தையும் வராது. புரியுதா? அப்படி வார்த்தை இடம்பெற்றுச்சு அப்படின்னா அது தமிழ் சொல்லே கிடையாது, அது ஒரு பிறமொழி சொல். இந்த பாயிண்ட் புரியுதா? ஓகேப்பா. அடுத்து வழிநெழுத்துல இரு வந்துச்சுன்னா அதுக்கும் காசாப்பா எழுத்து தான் இடம்பெறும். அது எப்படி சார், இரு வந்துச்சுன்னா காசாப்பா எழுத்து எப்படி சார் இடம்பெறும் அப்படின்றத பாருங்களேன். இரு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கற்க கசடர கற்போவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்றது திருக்குறள் இருக்கா. இப்ப பாருங்களேன், கற்க, இருக்கு அப்புறம் என்ன வார்த்தை வருது, க வருதா. அடுத்து கற்சிலை, இருக்கு அப்புறம் என்ன வார்த்தை வருது, சி வருதா. கற்சிலை, இருக்கு அப்புறம் இந்த காசாப்பா எழுத்துல ஒரு வார்த்தை தான் வரும். இரு வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல காசாப்பா எழுத்துல ஒண்ணுதான் வரும். இட்டு வந்துச்சுன்னா அதுக்கு இனமான காசாப்பா எழுத்துல ஒரு எழுத்து தான் வரும். புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் தெளிவா தெரியுதா? அடுத்து கற்பனை, இரு வந்துச்சுன்னா அது அடுத்து பா எழுத்துல ஒண்ணுதான் வரும், கற்பனை. கற்பவை எப்படி வருது, இருக்கு அப்புறம் அது கூட காசாப்பா எழுத்துல ஒரு வார்த்தை எழுத்து தான் இடம்பெறுது. ஓகேவா? அப்ப இந்த விதிகள்லாம் பயன்படுத்தி என்ன பண்ண முடியும், நம்ம எழுத்து பிழையை கம்மி செய்ய முடியும். ஓகேவா? புரியுதா? எழுத்து பிள்ளை எப்படி வராம இருக்கிறதுக்குன்னு இதெல்லாம் வந்து இந்த விதிகள்லாம் நீங்க தெரிஞ்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், எழுத்து பிழை இல்லாம எழுத முடியும். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன சார் எழுத்துனா, டாரா எழுத்துகள் மொழிக்கு முதல்ல வராது. டாவும் சரி ராவும் சரி மொழிக்கு முதல்ல வரவே வராது. டமாரம், ரப்பர் அப்பெல்லாம் எழுதவே கூடாது. என்னது, இந்த எழுத்துல என்ன பண்ணுது, மொழிக்கு, அதாவது தமிழ் மொழியில முதல் வார்த்தையா வராது. அதான் மொழிக்கு முதல்ல வராது அப்படின்னு சொல்றது. தமிழ் மொழியில முதல் எழுத்தா வரவே வராது. இந்த எழுத்துல என்ன பண்ணுது, தமிழ் மொழியில முதல் எழுத்தா வரவே வராது. புரியுதா? அப்ப டாரா எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வராது. டமாரம், ரப்பர் அப்படின்ற வார்த்தை என்னது, நம்ம தமிழ் மொழி சொல்லே கிடையாது. ஓகேவா? அப்ப என்ன பண்ணது, மொழிக்கு முதல்ல வரவே வராது. இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதா? ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சார் அப்படின்னா, ஆயுத எழுத்து. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம், ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து என்ன இருக்கு அப்படின்றத பாருங்களேன். ஆயுத எழுத்து மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வராது. ஆயுத எழுத்து என்ன பண்ணது, மொழிக்கு முதல்ல எல்லாம் வராது. இப்படி முன்னாடி போட்டு முன்னாடிலாம் ஒரு வார்த்தை வராது, அதே மாதிரி முடிக்கும் போதும் பின்னாடி ஒரு வார்த்தை வராது. வந்தா எப்படி வரும் அப்படின்னா இடையில தான் வரும். ஆயுத எழுத்து என்ன பண்ணும், இடையில தான் வரும். புரியுதா?
உயிரெழுத்துக்கும் வல்லின உயிர்மை எழுத்துக்கும் இடையில் இடப்படுவதுதான் ஆயுத எழுத்து. இப்ப பாருங்களேன், அ அப்படின்றது என்னது? உயிரெழுத்து. அ இ உ ஏ ஐ அதெல்லாம் சொல்லுவோமா? அது என்னது? அதெல்லாம் வந்து உயிரெழுத்துகள். இது என்னது? து அப்படின்றது என்னது? வல்லின உயிர்மை எழுத்து. என்னது? கசட தபர அப்படின்னு இருக்கா, அதுல த இருக்கா, அதற்கு என்னமான இருக்கு? து வருதா? சோ வல்லின உயிர்மை எழுத்து தான் து. வல்லின உயிர்மை எழுத்து இருக்கா? சோ என்னது? உயிரெழுத்துக்கும் வல்லின உயிர்மை எழுத்துக்கும் இடைப்பட்டு வர்றதுதான் என்னது? ஆயுத எழுத்து. இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதா? சோ என்ன பண்ணக்கூடாது? முதல்ல ஆயுத எழுத்து போட்டு எழுதக்கூடாது, அதே மாதிரி கடைசியிலையும் ஆயுத எழுத்து போட்டு எழுதக்கூடாது. ஆயுத எழுத்து வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இடையில மட்டும்தான் இடம் பெறும். ஓகேவா? ஆயுத எழுத்து முடிக்கு முதலிலும் இறுதியிலும் வராது. ஓகேவா? இது என்ன அப்படின்றத நான் சொல்றேன். இணை எழுத்துகள். இணை எழுத்துக்கள்னா என்ன சார் அப்படின்னா, இது ரெண்டு எழுத்துக்கள் தான் சேர்ந்தே வரும். இப்ப நம்ம பார்த்தோம்ல, இட்டு இரு அப்படின்னா காசாப்பா எழுத்து தான் பின்னாடி வரும். அது மாதிரி இந்த எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி இந்த எழுத்து தான் கண்டிப்பா கட்டாயமா வரும் அப்படின்றதான். இப்ப பாருங்களேன், இங்கு இக்கு, இஞ்சி இச்சு, இன்னு இட்டு, இந்து இத்து, இம்மு இப்பு, இன்னு இரு. அடுத்து எரள வளல அப்படின்றது என்னது? இது யாரும் தனியா தான் இடம் பெறும். அது என்னது? அது எதுலயும் வந்து சேர்ந்து இருக்காது, இணை எழுத்துக்கள்ல வராது. இது எல்லாமே என்னது? ஒரே இனம். இது என்னது? ஒரே இனம். இது ஆறும் என்னது? ஒரே இனம். ஓகேவா? அப்ப மீதி உருக்கெல்லாம் என்னது? இணை எழுத்துக்கள் சேர்ந்து வரும் அப்படின்றத சொல்ல வராங்க. இப்ப பாருங்களேன், இங்கு இக்கு இது எப்படி சேர்ந்து வருதுன்னு பாருங்களேன். திங்கள், இங்குக்கு அப்புறம் என்ன வருது? கா வார்த்தை வருதா? இங்குக்கு அப்புறம் என்ன வருது? கா வார்த்தை அப்படின்றது அந்த கா வரிசையில எந்த வார்த்தை வேணா வரும். அதுதான் என்னது? இணை எழுத்துக்கள், ஃப்ரெண்ட்ஸ் எழுத்துக்கள் அப்படின்ற மாதிரி. இது ரெண்டு என்ன பண்ணுது? சேர்ந்து தான் வரும், தனித்தனியா வராது. புரியுதா? அடுத்து இஞ்சி இச்சு எடுங்களேன். மஞ்சள் எப்படி வருது? இஞ்சிக்கு அப்புறம் சா வார்த்தையில ஒரு வார்த்தை தான் வருது. இஞ்சிக்கு அப்புறம் என்ன வருது? சா வார்த்தையில ஒரு வார்த்தை தான் வருது. அப்புறம் இன்னிட்டு எடுங்களேன். மண்டபம், இன்னுக்கு அப்புறம் என்ன வார்த்தை வருது? டா வார்த்தை தான் வருதா? மண்டபம். அடுத்து சந்தனம், இந்துக்கு அப்புறம் என்ன வருது? இந்துக்கு அப்புறம் தா வார்த்தை வருது, சந்தனம். அம்பு, இம்முக்கு அப்புறம் பூ வார்த்தை வருது. அதுக்கப்புறம் தென்றல், இன்னுக்கு அப்புறம் ரா வார்த்தை வருது. புரியுதா? பாருங்களேன், மன்றம் இருக்கு அப்புறம் ஒரு ரா வார்த்தை கூட வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன வரும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எழுத்துக்கு பின்னாடி இன்னொரு எழுத்து தான் என்ன வரும்? இணை எழுத்து, ஃப்ரெண்ட்ஸ் எழுத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது என்னது? ஒரு எழுத்துக்கு பின்னாடி இந்த எழுத்து தான் கட்டாயமா வரும் அப்படின்றது என்னது? ரூலு, விதி. புரியுதா? அப்ப பாருங்களேன், இங்குக்கு அப்புறம் என்ன வருது? திங்கள். எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா, இங்குக்கு அப்புறம் அந்த கா வரிசையில் உள்ள ஒரு வார்த்தை வருது, திங்கள். மஞ்சள், இஞ்சுக்கு அப்புறம் என்ன வருது? சா வார்த்தையில் உள்ள ஒரு வார்த்தை வருது. அடுத்து என்னது? மண்டபம், இன்னுக்கு அப்புறம் என்ன வருது? டா வார்த்தையில் உள்ள ஒரு வார்த்தை வருது. அது என்னது? சந்தனம், இந்துக்கு அப்புறம் என்ன வருது? தா வார்த்தையில் உள்ள ஒரு வார்த்தை வருது, எழுத்து வருது. அதுக்கப்புறம் இம்முக்கு அப்புறம் என்னது? இப்பு, பூ வருதா? பாப்பா பி பி பூ பூ பெ பை பொ பௌ. அப்ப என்ன வருது? மண்டபம். அடுத்து சாரி, அம்பு அப்படின்றது வருதா? இன்னுக்கு அப்புறம் என்ன வருது? இரு வருதா? தென்றல் அப்படின்றது வருதா? புரியுதா? அப்ப இதான் என்ன சொல்றாங்க? இணை எழுத்துக்கள் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து போலாமா? அதுக்கு அடுத்து என்ன சார் அப்படின்னா, இடையினை எழுத்துக்கள். இந்த இடையினை எழுத்துக்கள் ஆள் இருக்குல்ல, இ இரு இல்லு இவ்விழு, இது வந்து என்னது? இடையினை எழுத்துக்கள். இது ஆறும் ஒரே இனம் அப்படின்றத சொல்றாங்க. புரியுதா? இது ஆறு என்னது? ஒரே இனம் அப்படின்றத சொல்ல வராங்க. கிளியர் ஆகுதா? அடுத்து தனி குறிலை எடுத்து வல்லினமை வந்தால் அதற்கினமான எழுத்து இடம் வரும். பாருங்களேன், தனிக்குறில், தனிக்குறிலை அடுத்து வல்லினமை, இது என்னது? கசட தபர அப்படின்றது என்னது? கசட தபர அப்படின்றது என்னது? வல்லின எழுத்து. அப்ப வல்லினமை, இப்ப இக்குன்றது என்னது? வல்லினமை வந்தா அதற்கினமான எழுத்து தான் இடம் வரும். தக்கை வருதா? அப்ப என்னது அப்படின்னா, தனி குறில், ஒரு குறிலை எடுத்து, அது என்ன வேணா குறினாவெல்லாம் இருக்கலாம். அப்ப அந்த குறிலை எடுத்து ஒரு வல்லினமை வருது அப்படின்னா, இந்த வார்த்தையில் ஏதாச்சும் ஒரு எழுத்து வந்து அந்த இடத்துல இடம் பெறுது அப்படின்னா, அப்ப அதற்கு இனமான எழுத்து தான் வரும். பாருங்களேன், தாக்கு இனமான எழுத்து என்னது? தக்கை. வருதா? புரியுதா? அப்ப இக்கு அடுத்து என்னது? அதுக்கு இனமான எழுத்து தான் அந்த இடத்துல இடம் பெறுது. தனி குறில், ஒரு குறில் எழுத்து அடுத்து அதுக்கு அடுத்து வல்லின உயிர்மை, அதாவது ஒரு தனி குறில் எடுத்து அதற்கு இனமானது வல்லின மெய் எடுத்துனா வருது, அதற்கு இனமான எழுத்து தான் வருது. இப்ப அடுத்து பாருங்களேன், பச்சை அப்படின்னு இருக்கா? தனி குறிலை அடுத்து
வல்லின மெய் எழுத்தை தொடர்ந்து அதுக்கு என்னமான எழுத்து தான் வரும். இச்சுக்கு அப்புறம் என்ன இருக்கு? சை அப்படின்றதுக்கா. சா சா சி சி சு சு சே சே சை சோ சோ சவ். அப்ப அந்த வரிசையில வருதா? அப்ப இச்சுக்கு அப்புறம் என்ன வருது? அதற்கு இனமான எழுத்து தான் இடம் வருது. அப்ப இக்குக்கு அப்புறம் என்ன வருது? அதற்கு இனமான எழுத்து தான் இடம் வருது. அப்ப என்னது? இக்குக்கு அப்புறம் கை. காக்கா கிக்கி குக்கு கே கை கோகோ கவ் வருதா? அப்ப கா வரிசையில் உள்ள ஒரு எழுத்து தான் இடம் வருது. அப்ப இக்குக்கு அப்புறம் என்ன வருது? கை அப்படின்றதான் இடம் வருது. புரியுதா? எப்படி வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதணும் அப்படின்றது? ஓகேப்பா. அதுக்கு அடுத்து உண்மை தொகையில் வரும் இடத்தில் ஒற்றெழுத்து வராது. உண்மை தொகையில ஒற்றெழுத்து அப்படின்றது வராது. அது எப்படி சார் அப்படின்னா, இப்ப பாருங்களேன், இரவு பகல் அப்படின்னு இப்போ சேர்த்து எழுதக்கூடாது. இப்படி எழுதுனா தப்பு. ஏன்? உண்மை தொகையில நடுவுல ஒற்றெழுத்து அப்படின்றது வராது. ஏன் சார்? இப்ப பாருங்களேன், எப்படி விரிச்சு எழுதுனா எப்படி வரும்? இரவும் பகலும். அப்ப விரிச்சு எழுதுனானது இது விகுதி வருதா? விகுதி அப்படின்னா கடைசின்னு சொல்லியிருக்கணும். அப்ப இம் எழுத்து வருது அப்படின்னா அது என்னது? உண்மை தொகை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னது? நடுவுல ஒற்றெழுத்து அப்படின்றது வராது. அப்ப உண்மை தொகையில நடுவுல ஒற்றெழுத்து அப்படின்றதே வராது. புரியுதா? அண்ணனும் தம்பியும். அப்ப இம் என்னது? அது உண்மை தொகை. உண்மை தொகையில நடுவுல ஒற்றெழுத்து அப்படின்றது வரவே வராது. கிளியர் ஆகுதா? புரியுதா எல்லாருக்கும்? கிளியரா? ஓகேப்பா. அடுத்து மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இப்ப பாருங்களேன், கீழே உள்ள சொற்களை கவனியுங்கள். நன்றி அப்படின்னு இருக்கு, நன்றி அப்படின்னு இருக்கு, நன்றி அப்படின்னு இருக்கு. இதுல எது சரியான வார்த்தை? இதுதான். சில பேர் என்ன பண்றாங்க? இந்த மாதிரிலாம் எழுதுறீங்க. அப்படிலாம் எழுதக்கூடாது. சில பேர் என்ன பண்றாங்க? நமது அப்படின்னு எழுதுறாங்க. அதுவும் தப்பு. நமதுன்னு எழுதுனா இப்படிதான் எழுதணும். ஏன்? எந்த எழுத்துக்கு பின்னாடி எந்த எழுத்து வரணும் அப்படின்றது பாதி பேருக்கு தெரியவே மாட்டுது. கரெக்டா? எந்த எழுத்துக்கு பின்னாடி எந்த எழுத்து வரணும் அப்படின்றது பாதி பேருக்கு தெரிய மாட்டுது. இப்ப நம்ம முன்னாடி சால்வ் பண்ணோம்ல, எந்தெந்த எழுத்துக்கு பின்னாடி எந்தெந்த எழுத்து வரும் அப்படின்றது, அப்படிதான் நீங்க எழுதணும். இதெல்லாம் விதிகள். இந்த விதிகள் தெரிஞ்சா மட்டும்தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுத முடியும். நான் சும்மா வந்து படிப்பேன் சார், நான் படிச்சுட்டு போய் எழுதிடுவேன் சார் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. விதிகள் தெரியணும், நிறைய படிக்கணும், நிறைய வந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும், நிறைய வந்து புக்குகளுக்கு வந்து கதையை படிக்கணும். படிக்கும்போது தான் நமக்கு என்ன ஆகும்? அந்த எழுத்துக்கள்லாம் புலப்படும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ரூல்ஸ் அப்படின்றது தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ண முடியும்? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுத முடியும். ஓகேவா? அதே மாதிரி என்ன பண்ணணும்? படிக்கும்போது ரொம்ப ஆழமா படிக்கணும். அந்த வார்த்தையை ஃபுல்லா சொல்லணும். எழுத்துக்கள் பச்சை நிறமென இருந்தது அப்படின்ற என்ன பண்ணணும்? ஆழமா படிக்கணும். ஆழமா படிக்கும் போது என்ன பண்ண முடியும்? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை கம்மி பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு வாட்டியாச்சும் நீங்க எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்க தான் என்ன ஆகும்? ஓ, இந்த வார்த்தைக்கு அப்புறம் இந்த எழுத்து வராதா, இந்த எழுத்துக்கு அப்புறம் இந்த எழுத்து வராதா அப்படின்றது மாதிரி நமக்கு மண்டையில பதியும். அப்ப என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா தெரிய வேண்டியது தெரியணும். ஃபவுண்டேஷன் என்ன பண்ணணும்? இந்த எழுத்துக்கு பின்னாடி இந்த எழுத்துலாம் வராது அப்படின்றத முன்னாடி சொன்னல, அது எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். ஓகேவா? இது எல்லாரும் என்னது? விதிகள். இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் விதிகள். விதி அப்படின்றதே மாற்ற முடியாதது. அப்ப என்னது? இதுக்கப்புறம் இந்த எழுத்து தான் வரணும், இதுக்கப்புறம் இந்த எழுத்து தான் வரணும் அப்படின்றது என்னது? விதி. அதுபடிதான் நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். ரைட்டா? அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்த்து ஆழமா புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எழுதி பார்க்கணும் ஒரு வாட்டியாச்சும். பாயிண்ட் புரியுதா? அப்ப பாருங்களேன், இப்ப இவற்றுள் நன்றி என்பதே சரியான சொல் அல்லவா? இதுல நன்றி அப்படின்றதுதான் சரியான சொல். பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்க பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வது மிக இன்றியமையாதது. அது மாதிரி எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்க பயன்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அப்படின்றத சொல்ல வராங்க. இப்ப பாருங்களேன், மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள். எது முதல்ல மொழிக்கு முன்னாடி வரணும், எது மொழிக்கு பின்னாடி வரணும் அப்படின்றது நமக்கு கண்டிப்பா தெரியணும். பாருங்களேன், இப்ப ஃபர்ஸ்ட் மொழி முதல் எழுத்துக்கள். மொழிக்கு முன்னாடி எந்தெந்த எழுத்துக்கள்லாம் வரலாம் அப்படின்றத பாருங்களேன். மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. மொழி அப்படின்றதுக்கு என்னது? சொல். அதாவது சொல்லுக்கு முன்னாடி வர எழுத்து, இல்ல மொழிக்கு முன்னாடி வர எழுத்து அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவோம்ல, மொழிக்கு முன்னாடி என்னது வர வல்லின எழுத்துக்கள் வராது அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதான் மொழிக்கு முன்னாடி அப்படின்னா சொல்லுக்கு முன்னாடி அப்படின்றது பொருள். அதுதான் மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். சொல்லுக்கு முன்னாடி வர எழுத்துக்கள் என்ன சொல்றாங்க? மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முன்னாடி இப்ப கடல் இருக்கா, இதுல முன்னாடி வருதுன்னு சொல்லுங்க மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. கடல்ல க அப்படின்றது என்னது? மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அடுத்து உயிர் எழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். அப்ப என்னது? ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈயனா அந்த வார்த்தையில என்ன பண்ணுது? மொழிக்கு முன்னாடி வரும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து க, ச, ந, த, ந, ப, ம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். சார் இது கஷ்டமா இருக்கே சார், எப்படி சார் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இப்ப பாருங்களேன்,
பாருங்களேன். இப்போ எப்படி இருக்கு? சரிகம பதனி அப்படின்னு வார்த்தை எழுதிட்டோமா? இந்த ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். இதை வந்து என்னது ஷார்ட்கட்டான ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்களேன், கா இருக்கா இருக்கு, சா இருக்கா இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு, தா இருக்கா இருக்கு. இதுல ஒரே ஒரு வார்த்தை இடம் மட்டும் இருக்காது, நான் மட்டும் இதுல இருக்காது இருக்கு. அது நான் எப்படி இருக்கு, நீயாவும் இருக்கு, அதுவும் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு, பா இருக்கா இருக்கு, மா இருக்கா இருக்கு. அப்ப ரீ மட்டும் இது கேன்சல் பண்ணா அது மீதி எழுத்துலாம் இப்படி இருக்கு. அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சரிகம பதனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல ரீயை மட்டும் எடுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த எழுத்துக்கள் என்ன பண்ணுவோம், சொல்லோட முதல்ல வரும், மொழி முதல்ல வரும். ஷார்ட்கட் இது. ஓகேவா? இது வந்து எதுக்கும் கிடையாது, உங்களுக்கு ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன். ஓகேவா? சரிகம பதனி அப்படின்ற வார்த்தையில இந்த வார்த்தை இருக்கா, இதுல இந்த ரீயை மட்டும் தூக்கி விட்டுருங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். இதுக்கு வந்து ஷார்ட்கட் இது. ஓகேவா? பாக்கி முழுக்க எல்லா உயிர்மை எடுத்து இதுல இடம்பெற்றிருக்கும். ச க ம ப த நீ. ஓகேவா? இந்த நீயை மட்டும் என்ன பண்ணிக்கணும், நானும் போட்டுக்கணும். ஓகேவா? புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? இந்த எழுத்துக்களை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் இந்த ஷார்ட்கட் அப்படின்றது சொல்றேன். சரிகம பதனி அப்படின்றது ஒரு ஷார்ட்கட்டை சொல்றேன். அதுல ரீயை தூக்கிட்டோம் அப்படின்னா மீதியில எழுத்துலாம் இங்க இடம்பெற்றிருக்கு. அதுல நீக்கு பதிலா டா மட்டும் போட்டுக்கணும். ஓகேவா? அப்ப ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலிடும். அப்ப இதுல இருக்க எல்லா சொல்லும் என்ன பண்ணுது, சொல்லோட முதல்ல வருது அப்படின்றத சொல்ல வராங்க. புரியுதா? கிளியர் ஆகுதா? ஓகேப்பா. அப்ப இதுக்கு எடுத்துக்காட்டு பாக்குறோம் பாருங்களேன். கா வரிசையில எடுத்துக்காட்டு பாருங்களேன். கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி. என்னது வருது, அந்த கா வரிசை எழுத்துல வருது. காக்கா, கீக்கி, கூக்கு, கேக்கே, கை, கோகோ, கவ். கா வரிசை. அப்புறம் கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி. புரியுதா? என்னது, கா வரிசையில் இருக்க எல்லா இடத்துக்களும் மொழிக்கு முதல்ல இடம்பெறுது அப்படின்றது வருதா? புரியுதா? ஓகேப்பா. அடுத்து ஞா வரிசையில் ஞ, ஞா, ஞே, ஞோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஞாலம். புரியுதா? இந்த மாதிரி எழுத்துக்கள் என்ன பண்ணுது, சொல்லோட முதல்ல வரும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவோம், இந்த எழுத்துக்கள்லாம் வந்து சொல்லோட முதல்ல வரும். யா வரிசையில் யா, யா, யு, யூ, யோ, யவ் ஆகிய 6 எழுத்துக்களும் என்ன பண்ணுது, சொல்லின் முதலில் வரும். யாமம், யார். அப்ப என்ன பண்ணுது, இந்த எழுத்துக்கள் என்ன பண்ணுது, சொல்லோட முதல்ல வருது, மொழிக்கு முதல்ல வருது. இந்த மாதிரி எழுத்துக்கள் என்ன பண்ணுது, சொல்லுக்கு முதல்ல வரும், இல்ல மொழிக்கு முதல்ல வரும். அடுத்து வா வரிசை வனம், வானம், வெக்கம், வெட்கம். ஓகேவா? வேல், வைதல். என்ன பண்ணுது, இந்த மாதிரி எழுத்துக்கள் என்ன பண்ணுது, சொல்லோட முதல்ல வரும். புரியுதா என்ன சொல்ல வரோன்ட்டு? ஓகேவா? அப்ப ஞா வரிசையில ஞா, ஞேஞோ அங்க 4 வரிசையில என்ன பண்ண, 4 எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும், சொல்லோட முதல்ல வரும். அதே யா வரிசையில் அப்படின்னு பார்த்தோம்னா யா, யா, யூ, யூ, யோ, யோ இதெல்லாம் என்ன பண்ணுது, இந்த 6 எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வருது. வா, வா, வி, வி, வை, வே, வை, வவ் இங்க இருக்க 8 எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வருது, சொல்லுக்கு முதல்ல வருது. இதெல்லாம் பிரின்சிபலா சார், இதெல்லாம் தெரிஞ்சாதான் வந்து என்ன பண்ண முடியும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுத முடியும். ஓகேவா? இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கோங்க, மண்டையில ஏற்றி வச்சுக்கோங்க. அப்ப இந்த வார்த்தையெல்லாம் வரும், இந்த வார்த்தை வராது. ஓகேவா? சில பேர் என்ன பண்றாங்க, நமது அப்படின்னு எழுதுறாங்க. அப்படிலாம் எழுதக்கூடாது, இந்த நான் தான் வரணும். ஓகேவா? இந்த எழுத்து வரக்கூடாது. இதெல்லாம் என்னது, விதிகள், விதிப்படி தான் எழுதணும். ஓகேவா? புரியுதா? அடுத்து போலாமா? அடுத்து மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மொழிக்கு முன்னாடி என்னென்ன எழுத்து சார் வராது? மொழிக்கு முன்னாடி என்ன சொன்னேன், ஞாங்கோ இந்த வார்த்தை வரும் அப்படின்னு சொன்னேன். அப்ப மொழிக்கு முன்னாடி என்னென்ன வார்த்தை வராது அப்படின்னு பாருங்களேன். மெய்யெழுத்துக்கள் 18. இக்கு, இக்கு, இங்க, இச்சு, இச்சு அந்த வார்த்தை போதா, இரு, இன்னு வரையும் வருதா, அந்த எழுத்துக்கள்லாம் மொழிக்கு முன்னாடி வராது. கிரீடம் அப்படின்றது என்னது, தமிழ் மொழி சொல்லே கிடையாது. இதெல்லாம் என்னது, மொழிக்கு முன்னாடி வரவே வராது. அடுத்து இங்க பாருங்களேன், ட, ந, ர, ழ, 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 ரண ஆகிய 8 உயிர்மை எழுத்துக்களும் வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லுக்கு முன்னாடி வரவே வராது. என்னது, இந்த எழுத்துக்கள்லாம் என்ன பண்ணுது, சொல்லுக்கு முன்னாடி வரவே வராது. டமாரம் அப்படின்றதெல்லாம் தமிழ் வார்த்தையே கிடையாது. ரம்பம் அப்படின்றது என்னது, தமிழ் வார்த்தையே கிடையாது. இதெல்லாம் என்னது, தமிழ் மொழி சொற்களே கிடையாது. இதெல்லாம் பிறமொழி சொற்கள். புரியுதா? லண்டன் அப்படின்றது என்னது, தமிழ் மொழி சொல்லே கிடையாது. ஓகேவா? டென்மார்க் அப்படின்றது என்னது,
தமிழ் மொழி சொல்லே கிடையாது. இவற்றை தமிழில் ஒழித்து பெயர்த்து எழுதுகிறோம். இதெல்லாம் என்ன பண்றோம்? இதெல்லாம் வந்து வார்த்தையா சொல்லி அதை நம்ம தமிழ்ல எழுதுறோம். அதனாலதான் இது என்னது தங்கிலீஷ் வேர்டு மாதிரி. இது வந்து தமிழ்லயே கிடையாது. புரியுதா? அப்ப ட ந ர ழ ழ ல ர நாய் ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லின் முதலில் இடம்பெறாது. புரியுதா? அடுத்து ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. ஆயுத எழுத்து என்ன பண்ணது? சொல்லோட முதல்ல வராது. நான் சொல்லியிருக்கேன் அஃது சொல்லுக்கு இடையில தான் இடம்பெறும். முதல்லையும் வராது. ஆயுத எழுத்து முதல்லையும் வராது, கடைசியிலையும் வராது. புரியுதா? அடுத்து ஞ ஞ ய வ ஆகிய 4 உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் மொழிக்கு முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் என்ன சொன்ன? இந்த ஞ ஞ ய வ இருக்கா? இந்த இதுல நம்ம குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர சில எழுத்துக்கள் வரவே வராது. இப்ப இதுல பாருங்களேன், இந்த எழுத்து வராது. புரியுதா? ஓகேப்பா. இந்த மாதிரி எழுத்துலாம் இடம்பெறாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்களேன். அப்ப என்ன சொல்றாங்க? இந்த எழுத்துக்கள் நம்ம குறிப்பிட்டோம்ல, இந்த எழுத்துக்களை தவிர மீதி எழுத்துக்கள் இந்த இடத்துலலாம் வராது. ஓ வராது, அவ் வராது, அதெல்லாம் என்னது? இந்த எழுத்துக்கள்லாம் இடம்பெறாது அப்படின்றத சொல்ல வராங்க. கிளியரா? புரியுதா? அடுத்து என்ன சார் அப்படின்னா பாருங்களேன், மொழி இறுதி எழுத்துக்கள். மொழிக்கு இறுதியா வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்களேன். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்ப. சொல்லுக்கு கடைசியில வர எழுத்துக்கள் என்ன சொல்றாங்க? மொழி இறுதி எழுத்துக்கள். இதுல என்ன பண்ணும்? மொழிக்கு இறுதியில வரும் அப்படின்னு சொல்றாங்க. உயிரெழுத்துக்கள் 12. இதுல என்ன பண்ணுது? மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யா இம்மு கூட்டல் ஆசிக்கல் டு மா. அப்ப எப்படி வந்திருக்கு இந்த வார்த்தை? மா அப்படின்னு வந்திருக்கா? அப்ப என்ன ஆகுது? உயிரெழுத்து சொல்லுக்கு இறுதியா டைரக்டா வராது. அப்படி வந்துச்சுன்னா அது அளபடை. ஓகேவா? அப்படி வந்துச்சுன்னா அது அளபடை. ஓகேவா? ஆனா நார்மலா இந்த மாதிரி ஆனாவனா ஈனா எழுத்துக்கள் மொழிக்கு பின்னாடி எழுத்துக்கு பின்னாடி வரவே வராது. எப்படி வரும்? உயிர்மெய் எழுத்தா தான் வரும். மெய்யோட சேர்ந்து ஒன்றி பிணைந்து இணைந்து உயிர்மெய்யா தான் வரும். அம்மா அப்படின்றது என்ன? மா அப்படின்றது என்னது? ஒரு உயிர்மெய் எழுத்து. அப்ப எப்படி வந்திருக்கு? உயிரெழுத்து மெய்யுடன் இணைந்து உயிர்மெய் எழுத்தா வந்திருக்கு. மா அப்படின்றது என்னது? ஒரு உயிர்மெய் எழுத்து. புரியுதா? அப்ப எப்படி வரும்? இம்மு கூட்டல் ஆ ஈக்குவல் டு மா அப்படிதான் இடம்பெறும். இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதா? அடுத்து சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் என்னது அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லோட இடையில வரும் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? மெய் எழுத்து 18, இக்கு இங்கு இச்சி அதெல்லாம் இருக்குல்ல, அந்த 18 எழுத்தும் சொல்லின் இடையில வரும். அதுதான் சொல்லோட இடையில வரும். அம்மா வருதா? நடுவில் என்ன ஆகுது? இடையில வருதா? அப்ப என்ன ஆகுது? மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லோட இடையில வரும். என்ன பண்ணும்? சொல்லோட இடையில வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில வரும். உயிர்மெய் எழுத்து இருக்கா? அது என்ன பண்ணுது? சொல்லோட இடையில வருது. உயிர்மெய் எழுத்து என்ன பண்ணுது? சொல்லோட இடையில வருது. ஆயுத எழுத்து சொல்லின் இடையில வரும். பாருங்களேன், ஆயுத எழுத்து என்ன பண்ணுது? சொல்லோட இடையில வருது. கிளியர் ஆகுதா எல்லாருக்கும்? புரியுதா என்ன சொல்ல வரோம் அப்படின்றது? ஓகேப்பா. அவ மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்றப்போ சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் தான் மொழி இறுதி எழுத்துக்கள்னு சொல்றாங்க. உயிரெழுத்து 12 இருக்குல்ல, அது என்னது? டைரக்டா வராது. என்னாவது? மெய்யோட பின்னி பிணைஞ்சு உயிர்மெய் எழுத்தா மொழிக்கு இறுதியில வருது. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? அடுத்து சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் அப்படின்றது பார்க்கும்போது மெய்யெழுத்து 18 மெய்யெழுத்து 18 சொல்லோட இடையில வரும். இங்கு இச்சி இன்னு இட்டு இத்து இன்னு இப்பு அப்படின்னு சொல்லோட இறுதியில வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில வரும். காக்கா கி கு கு கே கே கை கோகோ இதெல்லாம் எழுது சொல்லோட இடையில வரும். அடுத்து ஆயுத எழுத்து சொல்லின் இடையில மட்டும்தான் வரும். ஆயுத எழுத்து என்ன பண்ணும்? சொல்லோட இடையில மட்டும்தான் வரும். நான் இருக்கு இடையில மட்டும் தானே வந்திருக்கு. அப்ப ஆயுத எழுத்து என்ன பண்ணுது? சொல்லோட இடையில மட்டும்தான் வரும். கிளியர் ஆகுதா? அதுக்கு அடுத்து ஓகேப்பா, அவ்வளவுதான். இந்த நம்ம பார்த்த எல்லா பிரின்சிபலும் எல்லா விதிகளும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா
ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்றது வராமல் எழுதலாம். ஓகேவா சார்? இதை நான் பார்த்தேன், இதை வந்து எனக்கு இன்னும் எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணணுமா சார் அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். ஓ, ஆயுத எழுத்து நடுவில் வரவே வராதா, சாரி முன்னாடியே வராது பின்னாடியே வராதா, ஓ ஓகே, அப்போ ஆயுத எழுத்து என்ன பண்ணும், இடையில மட்டும்தான் வருமா அப்படின்றது நல்லா வந்து மனப்பாடம் ஆயிரும். அப்போ என்ன பண்ணணும், 2-3 வாட்டி பார்க்கணும், 2 வாட்டி புரிஞ்சுக்கணும், நோட்ஸ் எடுக்கணும், எழுதுனா என்ன பண்ண முடியும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்றத அவாய்ட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, போர்டு எக்ஸாம் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக எழுதுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இது போன்ற ஒரு வேற வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.